இதற்கான அறிவித்தல் இல்லை, முறைப்படி இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஜாப்பிலே மத்திய செயற்குழுவுக்கு எத்தனை நாள் அறிவித்தல் வழங்கப்படும் ஏற்பாடு இல்லை. ஆகவே எப்பொழுது வேண்டுமென்றாலும் மத்திய செயற்குழு கூட்டக்கூடிய உறுத்து உண்டு. ஆனால் பொதுவாகவே 4 நாளுக்கு மேற்பட்டு அறிவித்தல்கள் வழங்கி வந்திருக்கிறோம். இந்த விடயத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே 19/5/2004, 16/6 ஜூன் மாதம் 2024, 11/8/2024, 18/8/2024 ஆகிய 4 கூட்டங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசிக்கொண்டே தொடர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே 1ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம் அத்தனை 4 கூட்டங்களில் தொடர்ச்சியான ஒரு கூட்டம். ஆகவே இது ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம். அதாவது 18ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. முக்கியமான வேட்பாளர், ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்களை பரிசீலித்து சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு 18ஆம் தேதி மத்திய செயற்குழுவில் எடுக்கப்பட்டது. அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதில் தலைவர் மாவை சீனாதிராஜா, பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், நான், திரு சுமந்திரன், திரு ஸ்ரீதரன் ஆகியோர். அதைத் தொடர்ந்து திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் தாமாகவே சுமந்திரனிடம் அவ்வாறான ஒரு அறிக்கையை தயாரிக்குமாறு கேட்டிருந்தார். அந்த அறிக்கை தான் 1/9/2000 கடைசியாக நடந்த 2024 கூட்டத்தில் சுதந்திரனால் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த கூட்டங்கள் 2 விடயங்களை தொடர்ந்து நடந்தது. ஒன்று பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர், மற்றது ஜனாதிபதி தேர்தல். தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக இப்பொழுது இந்த கூட்டத்தில் எங்களுடைய மொத்த எண்ணிக்கை 41. அதில் ஏற்கனவே எனக்கு தெரிந்த அளவிலே சம்பந்தரையாவும் செல்வராஜா அவர்கள் காலமாகிய காரணத்தினால் அந்த எண்ணிக்கை 39ஆக குறைகிறது. இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே 26 பேர் பிரசன்னமாக இருந்திருக்கிறார்கள். பிரசன்னமாக எப்பொழுதுமே வாக்களிப்பு அல்லது எண்ணிக்கை என்பது சமூகம் அளித்து அளிப்பவர் தான் கணக்கில் எடுக்கப்படுவார்கள். ஆக 26 பேர். எங்களுடைய ஜாப்பின்படி 11 பேர் தான் ஆக குறைந்த நிறைவன் என்றால் கோரம். இது 26 பேர் பிரசன்னமான ஒரு கூட்டமாக அது இருந்திருக்கிறது. முதலிலே பொது வேட்பாளர் சம்பந்தமாக கலந்துரையாடிய பொழுது கிட்டத்தட்ட 18 பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை என்று தெரிவித்தார்கள். நேரடியாக பிரசன்னமாக இருந்த 4 பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று தெரிவித்தார்கள். ஆகவே பெரும்பான்மையாக பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை என்ற முடிவாகியது. அதுக்கிடையிலே ஒரு தீர்மானம் திரு அரியநேந்திரன் அவர்களை இந்த போட்டியிலிருந்து விலகுமாறு கோருவது என்பது ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக சுதந்திரன் அவர்கள் மாவையினால் கோரப்பட்டு தான் தயாரித்து வாட்ஸ்அப்பில் குறிப்பான நாட்களுக்கு பகிரக்கப்பட்ட அறிக்கையை முன்வைத்தார்கள். அந்த அறிக்கை சுருக்கமாக சொல்லிய பின்பா 3 வேட்பாளர்கள், அதாவது அன்றகுமார் திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய அவருடைய விஞ்ஞாபனங்களிலே இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த இறுக்கமான 6 அல்லது 7 விடயங்களை சுட்டிக்காட்டி நிவாரண விடயங்கள் அவர்களை உள்ளது என்று சொல்லி விவாதிக்கு இறுதியாக சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த கருத்து வைக்கப்படுறது கிட்டத்தட்ட அநேகமான எல்லோரும் அதுக்கு ஆதரவாக கருத்தை சொன்னார்கள். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த முடிவை மக்களுக்கு விடலாம், அவர்களை தெரிவு செய்வார்கள் என்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை ஆதரித்தாக 2 பேர் தான் சொன்னார்கள், திரு குருகுல் ராஜா மற்றும் ரஞ்சன் நினைக்கிறேன். அதனோடு அந்த கருத்து அதோடு ஈடுபடவில்லை.
ஆகவே சஜித் பிரேமதாசா என்று அவருடைய முன்மொழிவு ஏனைய 2 பேரை பற்றி எவருமே பேசவில்லை. சாதா பாதகமாக அனுர்குமார் திசாநாயக்கவோ ரணில் பற்றியோ பேசவில்லை. அவர் சஜித் பிரேமதாசா அவனுடைய ஏற்றுக்கொள்ள அவருக்கு ஆதரவாக செயல்படுவது என்று முன்மொழிக்கப்பட்டது. அப்பொழுது நான் சொன்னேன், சரி அப்படி அந்த தீர்மானம் எல்லோரும் பெரும்பான்மையாக அதுக்கு நான் உடன்படுகிறேன். ஆனால் கட்சி என்ற ரீதியில் நாங்கள் அந்த ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளரான சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து நாங்கள் கட்சி ரீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன். ஆனால் அந்த கருத்துக்கு அவர்கள் சொன்ன பதில், நாங்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதாக சொல்லிவிட்டு வெறுமனே வாழ இருக்க முடியாது, அவை எல்லை வைக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது, அவை நாங்கள் அதை அந்த ஆதரித்த கருத்து பிரச்சாரத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்பட்டது. ஆகவே நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன், அப்படி இருந்தால் என்னை பொறுத்தவரையில் நான் அந்த கட்சியினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உடன்படுகிறேன். ஆனால் பிரசாரத்திலேயோ மேடைகளிலேயோ நான் பங்கு பெற்ற மாட்டேன் என்று சொல்லி கொண்ட பொழுது தான் அந்த முடிவு ஏற்பட்டது. முடிவை முன்மொழிந்தது வவுனியாவை சேர்ந்த உறுப்பினர் திரு சேனாதிராசா. அதில் வழிமொழிந்தது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பரஞ்சோதி அவர்கள். தீர்மானம் பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடைய அங்கீகாரத்தோடு சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அவை இந்த தீர்மானம் எடுக்கிற பொழுது இந்த கூட்டமானது ஒரு அட்ஜர்ன் மீட்டிங் என்று சொல்லுவார்கள், ஒத்தி வைக்கப்பட்ட கூட்டம். இப்போ அதாவது 5வது கூட்டம் தொடர்ச்சியாக நடந்து கண்டினியூஸ். அப்போ தொடர்ச்சியாக இந்த சட்டப்படி அல்லது நியாயப்படியும் இந்த ஒரு கூட்டத்திலே அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய முடிவராத விடயங்களை எடுக்கக்கூடிய ஒத்திவைக்கப்பட்ட கூட்டத்துக்கு அறிவித்தல் எதுவும் தேவையில்லை என்பது நியதி. அறிவித்தல் என்ற பிரச்சனை எழாது. அந்த வகையிலே அந்த கூட்டம் முறைப்படியான அறிவித்தல் படி நடந்தது. இன்னும் ஒரு விடயம் பொழுது அண்மை காலத்தில் மிக கட்சி தலைவர் அவர்களே ஒரு இலத்திரனியல் ஊடகம் பேட்டி கண்ட பொழுது, நீங்கள் வெறுமனே இந்த வித உடன்படிக்கைகளும் ஒன்றும் இல்லாமல் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க எடுத்த முடிவு சரியா என்று கேள்விக்கு அதன் அடிப்படையில் பதிலளித்த தலைவர் அவர்கள் சேனாதிராஜா அவர்கள் உடன்படிக்கை எதுவும் செய்ததாக தெரியவில்லை, அவ்வாறான எதுக்கு எனக்கு தெரியப்படுத்தவில்லை என்ற போதில் அது கருத்து தெரிவித்திருக்கார்கள். உண்மையாக உடன்படிக்கை என்ற விடயம் இருசாரார் சம்பந்தப்பட்டது தான் உடன்படிக்கை, 2 பக்கம். இப்போ உடன்படிக்கையாக இருந்தால் நாங்கள் ஒரு பக்கம், ஒரு வேட்பாளர் ஒரு பக்கமாக ஒப்பந்தமிட்டால் தான் அது உடன்படிக்கை. அப்படியான ஒரு உடன்படிக்கை இந்த எங்களுடைய அரசியல் வரலாற்றிலே, ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே அல்லது பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றிலும் ஒரு பொழுதுமே இருபக்கம் சேர்ந்த பைபார்ட்டிசன் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் உடன்படிக்கை இதுவரையில் செய்யப்படவில்லை. ஆகவே அந்த உடன்படிக்கை என்ற பேச்சு எழவில்லை. ஆனால் அவர்கள் அந்த கேள்வியிலே ஏனைய கட்சிகள் சஜித் பிரேமதாசாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டுதான் ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அது உண்மைதான். அந்த உடன்படிக்கைகள் அவர்கள் சஜித் பிரேமதாசாவுடைய ஐக்கிய மக்கள் கூட்டணியின் இணைந்து போட்டியிடுகிறவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய சஜித் பிரேமதாசா தெரிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கு எத்தனை அமைச்சு பதவி, அரை அமைச்சு, முழு அமைச்சு பதவி என்றெல்லாம் அந்த விடயங்கள் அங்கே ஒப்பந்தத்தில் எழுதப்படுது. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இந்த விடயத்திலே நாங்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் வரையில் நாங்கள் ஒரு அமைச்சு பதவி ஏற்பதில்லை என்ற நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு உடன்படிக்கையை செய்ய வேண்டிய தேவை இல்லை. மற்றும்படி இந்த தெரிவு 3 வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில், மற்றும் இது எங்களுடைய
ஏற்கனவே சொன்ன அல்லது எங்களுடைய ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வரித்து கொண்ட கோட்பாடுகளை தன்னாட்சியோ இதையும் சுயாட்சியோ அல்லது சுயநிர்ணயத்தையோ இது உடன்படிக்கை உள்ளடக்கவில்லை. ஆனால் அதை விலத்தித்தான் இந்த பரிசு ஒப்பீட்டு ரீதியில் பார்த்து சஜித்தை ஆதரிக்கின்ற ஒரு முடிவுக்கு அந்த மத்திய செயற்குழு வந்தது. ஆகவே உடன்படிக்கை என்ற பேச்சும் அதில் எழவில்லை. மற்றும்படி அந்த விடயங்கள் பரிசீலித்து சஜித்தை ஆதரிப்பதற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதை தவிர உடன்படிக்கை என்றது. ஆனால் அமைச்சு பதவி விடயமாக அவர்களுக்கு தெரியும், ஆனால் தெரியப்படுத்தப்பட்டும் உள்ளது. நாங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனவையா உடன்படிக்கை என்ற பேச்சும் எழவில்லை, ஏன்னா இதுவரை காலமும் இருக்கவில்லை. அவர்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் தான் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்தித்தார். ஆனால் பொது வேட்பாளர்கள் சம்பந்தமாகவோ அல்லது யாருக்காக ஆதரிக்க வேண்டும் என்ற நிலையை பொது வேட்பாளராக அவர் அதிருப்தியாக இருந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அது கூட எனக்கு உத்தியோகபூர்வமாக தெரியாது. அதே மாதிரி சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் சொன்னதாகவும் உத்தியோகபூர்வமாக எனக்கு தெரியாது. அவனுடைய அவ்வாறான ஒரு நிலை இருந்தால் அது பங்கு பற்றியவர்கள் தான் சொல்லுவார்.